சிறைக்கு அடியில் இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான சூடு அந்த கோழி குஞ்சு கிடைக்கும். அல்லேலூயா. எப்படி? கோழி குஞ்சுக்கு தேவையான சூடு கிடைக்கும், கோழி குஞ்சுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும், கோழி குஞ்சுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கும். அல்லேலூயா. எது வரைக்கும்? எது வரைக்கும்? அதுக்கு சிறைக்குள்ள அது இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் அந்த கோழி கால்னால கிண்டம கோழி அங்க போய் விடும் பாருங்க. அல்லேலூயா. உடனே அந்த குஞ்சு நீ ஏன் என்ன மிதிச்சுன்னு கேட்குமா? கேட்காது. ஓடி வந்து மீண்டும் காலிக்கட்டில் தான் வருது. ஏன்னா அந்த குஞ்சுக்கு தெரியும், நான் காலிக்கட்டில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நினைச்சு என்ன உண்டு, பாதுகாப்புன்னு தெரியும். நான் பார்த்துருக்கிறேன் சில கோழி பண்ண கிண்டமா குஞ்சுகள் அங்கே வைத்திருச்சு அது கீழே கரைஞ்சி ஓடி என்ன செய்யும், மீண்டும் வந்து காலிக்கட்டில் நிற்கும். நீ என்ன மிதிச்சு போட்ட, நீ என்ன பிட் பண்ணி போட்ட, அது தூர போகிறது இல்லை, போகுமா? அல்லேலூயா. அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு தாய் கோழியாக மாறுகிறார். அல்லேலூயா. எப்படி மாறுகிறாரா? தாய் கோழியாக மாறுகிறார். வசனம் சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை சிறை கடியில மறைக்கிறது போல நான் உங்களை எத்தனை தினமே எனக்கு சிறைக்குள்ள வாருங்க வாருங்கன்னு சொல்லி நான் உங்களை அழைத்து பார்த்து நீங்களும் எனக்கு என்ன செய்யல, செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு கோழி என்ன சிறை கடியில் நீங்க என்ன செய்யுங்க பாருங்க, எனக்கு சிறை கடியில் தான் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, எனக்கு சிறை கடியில் தான் உங்களுக்கு ஆகாரம் உண்டு, எனக்கு சிறை கடியில் தான் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, எனக்கு சிறை கடியில் தான் உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? அதை அல்ல தட்டி கொண்டு போகிறோம். அல்லேலூயா. சில கோழி குஞ்சுகள் தாய் கோழி கிண்டி போடுகிறது பற்றாதுன்னு சொல்லி தனியாக மேய போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை பிசாசு பார்த்துட்டே இருப்பான், மரக்கிளையில இருந்து பார்த்துட்டே இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்தில் வட்டமிட்டு பார்த்துட்டே இருப்பான். அல்லேலூயா. அது தனியாக கொஞ்சம் தூரம் வளர்றதுக்கு டைம் கொடுக்கும் இல்ல? ஏன்? அப்பதான் தாய்க்கு கண்ணு செய்யும் மறை. அல்லேலூயா. அப்பதான் அது ஈஸியா இப்படி பிடித்துட்டு போக முடியும். அல்லேலூயா. பாருங்க, அது போக போக நல்ல இறைகள் கிடைக்கும், நல்ல ஆகாரம் கிடைக்கும். அப்போ அது என்ன செய்யும், மறுநாளையும் இங்க இருந்தா எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும், அங்க போன நல்ல ஆகாரம் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப தூரத்துல போகும் பாருங்க. ஆனா அந்த ஜீவனுக்கு கேரண்டி கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. திடீரென்று சொல்லி அந்த கழுகு அல்லது காகை அல்லது பருந்து அதை தூக்கிட்டு போகும் பொழுது அது கீக்கி விழிக்கும், அது தாய் பறவை அதை காப்பாற்ற முயற்சிக்கும், அந்த பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் நாமும் ஆண்டவர் சிறகடியிலிருந்து தூர போகும் பொழுது நாம் ஐயோன்னு கூப்பிடுவோம். அல்லேலூயா. ஆனா நம்மளை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு கழுகாக இருக்கிறாரா? எதா இருக்கிறாரா? கழுகாக இருக்கிறாரா? அல்லேலூயா. ஏன் கழுகாக இருக்கிறாரு? நம்மை தூக்கி சுமக்கிறவர். அல்லேலூயா. என்ன செய்கிறாரா? நம்மை தூக்கி சுமக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, கழுக பாருங்க, தன்னுடைய குஞ்சுகளை தோளுக்கு மேல வச்சு என்ன செய்யுமா, கொண்டு பறந்துட்டு திடீர்னு அந்த என்ன செய்யும், கீழே விடும் பொழுது தாக்கி தெரியும் இது பறந்து மேல வரும்னு தெரியல. சில குஞ்சுகள் பறந்து மேல வராதுன்னா உடனே போய் என்ன செய்யும், இது பறந்து போய் தனக்கு சிறக்க என்ன செய்யும், அதுக்கு கீழாக கொண்டு போகும். அப்ப அதுக்கு மேல ஏந்திரிச்சு மேல கொண்டு வரும். அல்லேலூயா. கொண்டு வந்து மேல வச்சுட்டு நீ ஒன்றுக்கு கொள்ளாத வேண்டும் அதை விடுகிறது இல்லை, அதை மீண்டும் பயிற்சி கொடுக்கும். அல்லேலூயா. என்ன செய்ய, மீண்டும் பயிற்சி கொடுக்கும். அல்லேலூயா. கழுகுக்கு சிறைக்கு அடியில் என்ன உண்டு, பாதுகாப்பு உண்டு. கழுகுக்கு சிறைக்கு மேலேயும் பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. 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 இன்னைக்கு நாம் அப்படிதான் ஆண்டவர் நம்மளை அநேக இடங்களிலே கோழியாகவும் கழுகாகவும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் நம்ம கோழியாக இருக்கிறது இல்லை. கோழியாக இருக்கிற வரைக்கும் நம்ம பூமியில மட்டும்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆனா நம்ம மேல போகணும்னு சொன்னா நம்ம எங்க தான் இருக்கணும்? கழுகுக்கு மேலதான் இருக்கணும். அல்லேலூயா. கழுக கூட எங்க இருக்கும்? கண்மலைக்கு மேல இருக்கு. எங்க இருக்கும்? கண்மலைக்கு மேல இருக்கு. அல்லேலூயா. நம்ம எங்க கொண்டு போக விருப்பப்படுகிறாரு? எங்க? நம்மள ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர் யாரு சொல்லுங்க? கண்மலை. அல்லேலூயா. கண்மலை ஆகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மோசே ஆண்டவர் எங்க அழைக்கிறாரு? மோசே ஆண்டவர் எங்க அழைக்கிறாரு? நீ கண்மலைக்கு மேல வான்னு அழைக்கிறாரு. அல்லேலூயா. இவன் கண்மலைக்கு மேல ஏறி போறான். கூட அந்த ஆரோன் இல்ல, யோசுவா எல்லாம் போறாங்க, காலேபில் கூட போறாங்க. ஆனா அவங்களும் கண்மலைக்கு அவர் குறிப்பிட்டதுக்கு மேல போக முடியல. அல்லேலூயா. அந்த குறிப்பிட்டதுக்கு மேல யார் மட்டும் போறான்? மோசே மட்டும்தான் போறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் அதுக்கு குறிப்பிட்டதுக்கு மேல போகும்போது அந்த கண்மலையை ஒரு அபிஷேகம் மூடுகிறது. அல்லேலூயா. அந்த கண்மலையை ஒரு வல்லமை அங்க மூடுகிறது. அந்த வல்லமைக்குள்ளாக யார் இருக்கிறது? மோசே இருக்கிறான். அல்லேலூயா. மோசே எத்தனை நாள் இருக்கிறான்? எத்தனை நாள் இருக்கிறான்? 40 நாள் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த கண்மலையில் அவன் இருக்கிற நாள் வரைக்கும் அவனுக்கு பல காரியங்களை போதித்து அவனுக்கு கையில கற்பனைகளை எழுதி கொடுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கண்மலைக்கு மேல போகணும்னா சில கற்பனைகளுக்குள்ள நின்றால் மட்டும்தான் போக முடியும். அல்லேலூயா. சில கற்பனைகளுக்குள்ள நின்றா மட்டும்தான் ஆண்டவர் கற்பனைகளுக்குள்ள நின்றா மட்டும்தான் எங்க போக முடியும்? கண்மலைக்கு மேல போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே அந்த இடத்திலிருந்து கற்பனைகளை வாங்கி திரும்பும் பொழுது இந்த ஜனங்கள் கண்மலைக்கு மேல போகாத அளவுக்கு பிசாசு அவளை கெடுத்து வைத்திருந்தான். அல்லேலூயா. அப்படித்தானே? அல்லேலூயா. அந்த கண்மலைக்கு மேலாக போகாத அளவுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மோசே எங்க மரணம் அடைந்தான்? மோசே எங்க மரணம் அடைந்தான்? கண்மலையில தான் மரணம் அடைந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் அடக்கம் பண்ணப்பட்டது எங்கதான்? கண்மலையில தான். அவனுடைய கல்லறை இன்னொரு யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. பிசாசு கூட தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கண்மலைக்கு அவர் அவருடைய பிரசன்னமான கண்மலைக்கு இன்று வரைக்கும் பிசாசுக்கு போக முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பிசாசுக்கு அவர் இருக்கிற அந்த கல்லறையில் இருக்கிற இடம் பிசாசுக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்குள்ள தேவன் மகிமை இறங்கி சொன்னீங்க, தேவன் அபிஷேகம் இறங்கி சொன்னீங்க, அந்த வீட்டுக்குள்ளாக மீண்டும் யாருக்கு வர முடியாது? பிசாசு வர முடியாது. ஏன்னா தேவ மகிமை இறங்கின இடம். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் வெளிப்பட்ட இடம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தை ஊழியம் செய்த நாட்களிலே அவர் நடந்த இடங்கள், அவர் ஏறின படைகளை என்ன செய்யறாங்களா? பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. என்ன வச்சிருக்காங்க? அவர் இருந்த வீடுகளை பாதுகாத்து எதுக்காக வச்சிருக்காங்க? அதை யாரும் தொட முடியாது. என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். யாரும் தொட முடியாது, பார்க்க. அல்லேலூயா. ஒரு நாளிலே அந்த படகு எப்படிப்பட்ட படகா இருந்துச்சு? யார் யாரோ யாருக்கு போனது இல்ல, யார் யாரோ யூஸ் பண்ணது. ஆனா ஆண்டவர் யாருன்னா பிற்பாடு இன்றைக்கு அநேகரை பார்க்க ஒரு கொள்ளை பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு பொக்கிஷமா வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கோடி கொடுத்து வாங்குறதுக்கு அநேகருக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க அது கொடுக்கறது ரெடியாக இல்லை. அந்த அளவுக்கு அது விலை மதிப்பற்றதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா தேவனுடைய பாதம் பட்டபடியாலே. அல்லேலூயா. அதே மாதிரிதான் தேவன் தங்கின வீடு. அல்லேலூயா. இப்ப இன்னுமாக அவர் ஞானஸ்நானம் எடுத்த இடம், இப்படியாக அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தீகளை பார்க்கும்போது தெரியும், சில இதுல காட்டுவாங்க ஆண்டவர் இருந்த கல்லறை, அவர் நடந்து போன இடம், அவர் அந்த கடைசியாக அவர் வியாகுலத்தோடு ஜெபித்த இடம், இந்த இடத்துல அவங்க பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரிதான் அது ஆண்டவர் மாம்சமாக போன இடங்கள். எப்படி போன இடங்கள்? மாம்சமாக போன இடங்கள்.
அல்லேலூயா. மாம்சமான போற இடத்துக்கு இவ்வளவு காரியம் சொன்னா ஆவியான போற இடத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அல்லேலூயா. ஆவியாக அவர் தங்குற இடத்துல எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியாவர் எங்க வருகிறாரா? நமக்குள்ள வருகிறாரா? எங்க வருகிறாரா? நமக்குள்ள வருகிறாரா? அவர் உள்ளும் புறமும் மேய்ச்சலை உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா. என்ன செய்கிறாரா? உள்ளும் புறமும் மேய்ச்சலை உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்மை ரூபாந்தரப்படுத்துகிறவர். அல்லேலூயா. நமக்குள்ளாக வந்திருக்கிற அபிஷேகத்தை கெடுத்து போடும்படியாக, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை கெடுத்து போடும்படியாக இன்றைக்கு பிசாசு நம்மளை பல நேரங்களிலே மண்ணாகவும் மரமாகவும் மாற்றிக் கொண்டிருக்கிறான். எப்படி மாற்றுகிறான்? மரமாகவும் மண்ணாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம எதாவது மாறக்கூடாது. அல்லேலூயா. மரமாக மண்ணாக மாறக்கூடாது. ஆண்டவர் எதிர்கலைத்திருக்கிறாரா? வெள்ளியாக மாற்றும்படியாகவும் பொன்னாக மாற்றும்படியாகவும் அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதாக மாற்றும்படியாக? பொன்னாகவும் வெள்ளியாகவும். அல்லேலூயா. பொன்னும் வெள்ளி ஜொலிக்கும். ஜொலிக்குமா ஜொலிக்காதா? ஆனா மண்ணு ஜொலிக்காது. மரம் என்ன செய்யாது? ஜொலிக்காது. அல்லேலூயா. அந்த மண்ணுக்கும் மரத்துக்கும் அது ஜொலிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். என்ன செய்யணும்? ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். அந்த வெள்ளிக்கு பொண்ணுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக் ஒரு பிரகாசம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நாம் பொன்னாக இருந்தா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. அதாவது ஒரு சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அல்லேலூயா. அது ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு வெளிச்சம். அது யாரு? வெளிச்சம். பைபிள்ல சொல்லி இருக்கிறது பாருங்க, பரலோகத்துல அங்க வெளிச்சம் இருக்காதா? அங்க வெளிச்சம் இருக்குமா? அந்த வெளிச்சம் சூரியன்ல வருகிற வெளிச்சம் அல்ல, ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. 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 அப்ப நமக்கு வெளிச்சம் தருகிறது யாரு? சூரிய வெளிச்சம் அல்ல. அல்லேலூயா. இரவை பிரகாசிக்கப்பட்டுகிறது. அல்லேலூயா. யாரு? இருளை இரவு நேரத்தை பிரகாசிக்கப்படுகிறவர். அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் சித்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள். அல்லேலூயா.